ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்குறோம் கேட்டிங்கன்னா, நம்ம ஃபார்ம் கார்டன் பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறாங்க. பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருந்தோம். ஸோ இப்போ பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேக் சைடு இருக்குங்க. அதாவது நம்ம தோட்டத்துக்கு பேக் சைடுங்க. என்ட்ரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு அந்த பக்கம் இருக்குங்க மெயின் ரோடு. ஸோ இது தோட்டத்துக்கு பேக் சைடுங்க. இப்போ அங்கே தான் வந்து நம்ம வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்கிறோம். அது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லைங்களா. இது பார்த்திங்க அப்படின்னா பூவன் வாழை கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த பூவன் வாழை செடி தாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா வேப்ப மரம், முருங்கை மரம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா முருங்கை மரங்க. ஸோ அந்த பக்கம் முருங்கை மரம்லாம் அப்படியே அந்த லைனாக வச்சுருக்கோம். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இது வேப்ப மரங்க. இது பார்த்திங்கன்னா நேச்சுரலாக விழுந்துதுங்க. இது பார்த்திங்க அப்படின்னா அந்த சீசன் டைமில் இந்த மாதிரி மரங்கள் எதுக்கு வளர்க்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சுரக்கலாம் பாருங்கள். சுரக்காய் தெரியுதுங்க இல்லைங்களா. இந்த மாதிரி சீசன் காய்கறி சுரக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய், இந்த மாதிரி சின்ன சின்ன இருக்குது இல்லைங்களா. அந்த மாதிரி காய்கள்லாம் வளரும்போது இந்த படரக்கூடிய காய்கறிகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா படரக்கூடிய காய்கறிலாம் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி நாங்கள் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், புடலங்காயெலாம் காய்ச்சிருக்கு பாருங்க, தெரியுதுங்களா. புடலங்காய் இந்த மாதிரிங்க. அந்த மாதிரி சீசன் டைமில் வரும்போது நாங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி மரங்களில் ஏற்றி விட்டுருவாங்க. சுரக்காய் செடியில் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து அப்படின்னா மரங்களில் ஏற்றி விட்டுருவோம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா செடிகள் நல்லா வளருங்க. இயற்கையாகவே இருக்க வளர எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காதுங்க. சீசன் முடிஞ்சதுக்கு இறந்துருங்க. பாருங்கள், மேலே கூட இன்னொரு சுரக்காய் இருக்குது பாருங்க, தெரியுதுங்களா. இங்கே இருக்குது பாருங்க, அந்த சுரக்காய் தாங்க. இந்த மாதிரி வளர்ந்துடும். தேவையான டைமில் நாங்கள் அறுவடை பண்ணி எடுத்துப்போங்க, சமைச்சுப்போங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் பண்ணிக்கிறதுங்க. இதுதான் பூவன் வாழைங்க. பாருங்கள், பார்க்கும்போது தெரியும். இப்போ நம்ம இதான் நம்ம மீன் வளர்த்துற பண்ணை குட்டைங்க. பண்ணை குளம்னு சொல்லுவோம். குட்டைங்கிறது சிறுசாக இருக்குங்க, கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. பார்த்திங்கன்னா ஒரு 20 சென்டில் லென்த்தில் வருங்க. அது அந்த அளவுக்கு வச்சுருக்கிறோம். இது பாருங்கள், பார்க்கும்போது தெரியும். பூவன் வாழை தார் போட்டுருக்கு பாருங்க, சரிங்களா. தார் போட்டு தான் நல்லா வளர்ந்துட்டு இருக்குதுங்க. இது பார்த்திங்க அப்படின்னா இதை சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, பார்ட் 1 வீடியோ சொல்லியிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க. அப்படியே வளர தாய் செடிகள்லாம் வளர்ந்து முடிஞ்சு இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வளர்ந்துட்டே இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா இலைகள்லாம் பறிக்கணுங்க. இலைகள்லாம் வெட்டி விடணும். இப்போ சீசன் வரும்போது வெட்டி விடுவாங்க. ஸோ இந்த டைமில் வெட்டணும் அப்படின்னா அந்த பனி சீசனுக்கு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹீட் அதிகமாக இருக்கும், செடிகள் கருகும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது, பனி சீசன் முடிஞ்சு அடுத்தது இலையுதிர் காலம் வரும் இல்லைங்களா, அந்த டைமில் வெட்டி விட்டு வளர்த்தோம் அப்படின்னா அந்த பருவத்துக்கு கரெக்டாக உங்களுக்கு பிக்கப் ஆகும். ஸோ அதனால தான் அந்த இலைகள்லாம் வெட்டாமல் அப்படியே வச்சிருக்காங்க. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள், சரிங்களா. இதுதான் நம்ம இது பார்த்திங்க அப்படின்னா இதோட இலைகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கனமாக இருக்கும், தடிமனாக இருக்குங்க. என்ன வாழைன்னு கேட்டிங்கன்னா பூவன் வாழையில் அது என்னென்னு கேட்டிங்கன்னா நல்ல ஸ்பெஷலுங்க. இது வந்து சருகாக பயன்படுத்துவாங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம வாழை இலையை வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த காந்தி இலைகள் இருக்குங்க, மிச்சப்படுற இலைகள், இது சருகுன்னு சொல்லுவாங்க. இதில் வச்சு பார்த்திங்கன்னா மறுபடியும் பார்த்திங்கன்னா இந்த கோயில்கள் வந்து பிரசாதம், தொன்னை அந்த மாதிரி பயன்படுத்துவாங்க. நல்லா கனமாக பேப்பர் மாதிரி இருக்குங்க. அவ்வளோ சீக்கிரம் கிளிக்க முடியாது. மறுபடியும் சாப்பாடு கூட பயன்படுத்திக்கலாங்க. 2 வருஷம் இருந்தாலும் 5 வருஷம் இருந்தாலும் கெட்டு போவாங்க. அப்படியே நியூஸ் பேப்பர் மாதிரி, பிளாஸ்டிக் பேப்பர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. ஸோ இலைகள் வந்து நம்ம பூவன் வாழையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இலைகள் வந்து பயன்படுத்துறதுன்னு கேட்டிங்கன்னா காஞ்சி இலை சருகுன்னு சொல்லுவாங்க. அதாவது சருகு நம்ம வாழையில் கேட்குற மாதிரி இலை சருகு கொடுக்குன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. எல்லா கடையிலும் 50 இலைகள் இருக்குங்க, ஒரு கட்டு வருங்க, டிஃபனில் சைஸ்க்கு இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி வருங்க. நல்லா பிச்சு எடுத்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சைடாக பிச்சுக்கலாம். இப்போ லென்த்தியாக நீட்டு வாட்டரில் பிச்சிங்க அப்படின்னா பிக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு நூல் மாதிரி நல்லா கனமாக இருக்கும். இது அதுக்காக பயன்படுத்தி தான் இந்த பூவன் வாழையை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த குப்பைங்க இது பார்த்திங்க அப்படின்னா சொரன் உள்ள போயிருங்க. 3 அடி 4 அடி ஆழம் இருக்குங்க. இதில் இது பாருங்கள். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு சுரக்காய் செடிங்க. பாருங்கள், இங்கே சுரக்காய் செடி வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன இது பார்த்திங்கன்னா ஆமணக்கு செடிங்க. பார்த்திங்களா, பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஆமணக்கு செடியில் ஒரு சின்ன செடி வளர்ந்துருக்கு, ரொம்ப வருஷம் வளர்ந்துருக்குங்க. ஸோ அது கீழே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சுரக்காய் செடி வளர்த்து விட்டாங்க. பாருங்கள், சுரக்காய் செடி வளர்ந்து நல்லா காயும் போட்டுருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா. நல்லா காய்கள் நல்லா போட்டிருக்காங்க, நல்லா க்ரீனாக இருக்குங்க. அறுவடை பண்ணுறது சரியான பதங்க. எங்கிட்ட இது பாருங்கள், இது பார்த்திங்கன்னா கூட உங்களுக்கு தெரியுது பூ கீழே விழுந்துருச்சுங்க. ஆனால் இது பாருங்கள், இதில் பூக்கள் இன்னும் அப்படியே இருக்குது பாருங்க, தெரியுதுங்களா. ஸோ இதனால என்னங்கன்னா இது சீக்கிரமாக அறுவடை பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். எனக்கு பிஞ்சு காய்களாக இருக்குங்க, பார்க்கும்போது தெரியுங்க. இது பார்த்திங்க அப்படின்னா தொப்பி கத்திரிக்காய்ங்க. தொப்பி கத்திரிக்காய் தான் செடி வச்சிருந்தேன். ஸோ என்ன களைகள் நிறைய வளர்ந்துருக்குது. இது உங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க, பார்த்து சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாதுங்க. இங்கே ஒரு இருக்குது பாருங்க, சரிங்களா. இங்கே ஒன்று இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பீட் பிஞ்சம். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா களையெல்லாம் பிடிக்க விடுங்க. இது பார்த்திங்கன்னா செம்பருத்தி செடிங்க. அப்படியே வாங்க பார்க்கலாம். அடுத்து விருப்பாச்சி வாழைன்னு சொல்லுவாங்க. அதாவது மலை வாழை அல்லது விருப்பாச்சி வாழை. இது பார்த்திங்க அப்படின்னா காய்கள்லாம் பயங்கர சுவையாக இருக்குங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது காய்கள். நல்லாவே தான் வளரும், செடிகள்னால செழிப்பாக இருக்கும். ஆனால் அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த புள்ளியாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா இந்த காயினுடைய தன்மையை அப்படி தான். அந்த மாதிரி ஒரு பச்சை நிறங்கள், மஞ்சள் நிறங்களில் சின்ன சின்னதாக ஒரு புள்ளி இருக்குங்க. அந்த புள்ளிங்கிறது இதனுடைய டிசைனுங்க. இந்த காயோட டிசைன் அப்படி தான் நம்ம பூச்சி நினச்சிக்கூடாதுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த காய்கள் அவ்வளோ அருமையாக இருக்குங்க, சாப்பிட்றதுக்கும் சரிங்க. அவ்வளோ சிறப்பாக இருக்கும். மார்க்கெட்லேயும் கிடைக்காதுங்க, மேக்ஸிமம் மார்க்கெட்லேயும் கிடைக்காதுங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரேர் வெரைட்டிங்க. இதெல்லாம் புதுசாக கூடிய ஒரு பெட்ரோலில் ஒரு வாழைத்தாருங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் வளர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு முதல் டைமும் வளர்ந்துருக்குதுங்க. இதான் பண்ண போகிறோம். ஸோ பார்க்கலாம், பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். 2 செடிகள் வச்சு வளர்த்தங்க. 2 செடிகள் நல்லா தான் வளர்ந்துருக்குதுங்க. பாருங்கள், பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. 2 செடிகள்லேயே தார்களும் பாருங்கள், நல்லா சிறப்பாக போட்டுருக்குற தாரத்தில் நல்லா வளர்ந்துருக்காங்க. இந்த செடிங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15 செடி வருதுங்க. 15 செடி பக்கம் வளர்ந்துட்டு இருக்குதுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கு பார்த்திங்களா. ஸோ அடுத்தது பாருங்கள், இது பப்பாளி செடிங்க. இது பார்த்திங்க அப்படின்னா தோட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 பப்பாளி செடி இருக்குதுங்க. எங்கெங்கேயே இருக்குங்க. யாராவது வியாபாரிங்க வந்தாங்க அப்படின்னா அவங்க நான் பறிச்சுக்கிறேன் சொன்னாங்கன்னா விட்டுருவாங்க. ஒரு காய் 2 ரூபாயிலேருந்து 5 ரூபா போகுங்க. ஸோ அந்த மாதிரி அவங்ககிட்ட அப்படியே கொடுத்து விட்டுறதுங்க. ஸோ வந்து தேவை அப்படின்னா அவங்க வந்து வாங்கிட்டு போய்ப்பாங்க. பாருங்கள், இங்கே ஒரு பப்பாளி செடி, அங்கே ஒரு பப்பாளி செடி, அதுக்கு பக்கத்தில் 3 பப்பாளி செடி இருக்குது பாருங்கள். அங்கே இது ஒரு பப்பாளி செடிங்களா, அதே மாதிரி அங்கே ஒன்று இருக்குங்களா. ஸோ அப்படியே பேக்கில் வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒன்று இருக்குங்களா, இங்கேயே 3 ஆயிடுச்சிங்களா. அப்படியே பாருங்கள், திரும்ப பாருங்கள், இங்கே ஒன்று பாருங்கள், அப்படியே இங்கே ஒன்று பாருங்கள், தெரியுதுங்களா.
இங்கே பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு பப்பாளி செடி ஆயிடுச்சுங்களா, அழைச்சிங்களா, அப்படியே அங்கே பாருங்கள், அப்படியே இங்கே ஒன்று பாருங்கள் தோட்டத்தில் இது ஒரு செடி இருக்குதா, இங்கே பப்பாளி செடிங்க. மொத்தம் இங்கேயே பார்த்திங்கன்னா 6-7 பப்பாளி செடி ஆகி போச்சுங்க. பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வியாபாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். ஆனால் அந்தளவுக்கு இங்கே வியாபாரம் ஓடுறது எல்லாரும் தோட்டத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த செடிகள்லாம் அதிகமாக இருக்குங்க. ஸோ அடுத்தது பாருங்கள், இது பார்த்திங்க அப்படின்னா மருத மரங்க. நண்பர் கல்யாணத்துக்கு போகும்போது அவங்க கிஃப்டாக கொடுத்த மரம் தான் மருத மரம். ஸோ அப்படி பார்த்திங்க அப்படின்னா அந்த மருத மரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சும்மா சரியாக சாதனமாக வச்சு விட்டுருந்தாங்க. அது நல்லாவே வளர்ந்து நல்லாவே மரம் ஆயிடுச்சாங்க. ஸோ அப்படின்னா மருத பட்டைகள் வந்து மருத்துவத்துக்கு பயன்படும் சொல்கிறதுனால இது அப்படியே அம்மா தான் வளர்த்திட்டு இருக்காங்க. பாருங்கள் பார்க்கும்போது தெரியும், அம்மா தான் வளர்த்திட்டு இருக்காங்க. ஸோ நல்லாவே வளருதுங்க, செடி நல்லா வளர்கிறாங்க. அப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கரும்புங்க. சென்ற வருடம் நம்ம தோட்டத்தில் வச்ச பொங்கல் முடிச்சதுக்கப்புறம் வச்சு கரும்பு செடி தாங்க. இப்படி இது களை பிரித்து விடணுங்க. இப்படி இந்த மாதிரி எப்படின்னா இந்த மாதிரி கரும்பு செடி வளருது அப்படின்னா இப்படி களை பிரித்து விடுவாங்க. இது களை பிரித்து விட்டு வளர்த்தோம் அப்படின்னா இப்போ தான் கரும்போட உண்மையான ஹைட் தெரியும். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கண்ணுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15 to 20 கண் வந்து அப்படின்னா அறுவடை பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா வளரும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் களையை பிரித்து விடணுங்க. இது களையை பிரித்து விட்டு வளர்த்திங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இந்த கரும்பினுடைய அளவு தெரியும். ஸோ அந்த மாதிரி வளர்த்திக்கலாங்க. இது ஏன் பிரிக்காம வச்சுருக்கோம் அப்படின்னா இல்லை அதனுடைய சத்துக்கள்லாம் அப்படியே இருக்கும், நல்லா இனிப்பு சத்து இருக்கும். ஸோ அதுக்கு தான் பிரிக்காம வச்சுருக்காங்க. இது பாருங்க, இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா பொங்கலுக்கு வந்து இந்த கரும்புல தான் இப்போ நம்ம அறுவடை பண்ண போகிறோம். அறுவடை பண்ணோம் அப்படின்னா அந்த அறுவடை பண்ணுற வீடியோ கூட உங்களுக்கு போட்டு காட்டுறாங்க. இது பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வச்சு கரும்பு செடி தான் வந்திருக்கு. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் கணக்கெல்லாம் வெட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா கூட என்னன்னு கேட்டிங்கன்னா வருங்க இல்லை விழுந்துருக்கு பார்த்தீங்களா, கணக்கெல்லாம் வெட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா கூட இந்த இடத்துல வெட்டி விட்டிங்கன்னா மறுபடியும் புது தளிர்கள் வரும். ஸோ இது கடைசி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண வேணாங்க. அதுவே பார்த்திங்க அப்படின்னா வளர்ந்துட்டே இருக்கும். வளர நம்ம தண்ணி கொடுத்து நம்ம மாற்றி விட்டு தான் இருக்குங்க. அங்கே பாருங்க, இது அப்படின்னா ஒரு 3 வயசு இருக்குங்க தாய் செடிக்கு. பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள் இல்லை கீழே தான் விழுந்துருக்குன்னு நினைக்க வேணாங்க. எல்லாத்துலேயுமே பச்சை இருக்குங்க. பாருங்கள் எல்லாத்துலேயுமே பச்சை இருக்கும். பச்சை இருந்து அப்படியே முளைச்சிட்டே வர்றதாங்க. பாருங்கள் காடு மாதிரி ஆகிப்போச்சு பார்த்தீங்களா. கரும்பு செடியை மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா சுத்தமாக வச்சுக்க அப்படின்னா எல்லா ஜீவராசிகளும் இங்கே தான் வந்து கூடியிருக்கும். ஸோ கரும்பு செடிகளும் நல்லா சுத்தமாக வச்சுக்கணுங்க. அம்மா ஒருத்தரால் இந்த அளவுக்கு அவங்களை கவனிக்க முடியாது, பார்க்க முடியாது. ஸோ நாங்கள் தான் வேறு வரும்போது அப்படின்னா அது மாதிரி பண்ணிட்டு போவோங்க. இது பார்த்திங்கன்னா சப்போட்டா மரங்க. இப்போ தான் சின்ன செடியாக வச்சுருக்குதுங்க. செடிகள் நல்லா வளர்ந்துருக்குதுங்க. பாருங்கள் தெரியுதுங்களா, சப்போட்டா மரம் ஒரு 4 அடி பக்கம் வளர்ந்துருச்சுங்க. பார்க்கலாம் வளர்ந்ததுக்கப்புறம் எப்படி காய்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். பெரிய மரம் ஒன்று இருக்குதுங்க, அந்த வீடியோ காட்டுறாங்க. சரிங்களா, கரும்பு செடிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது மாங்கன்றுங்க. மாங்கன்று வச்சு நல்லாவே வளர்ந்துட்டு இருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி வளர்த்து வச்சுருக்கேன். நல்ல வெரைட்டி தாங்க. இங்கே விழுந்துட்டாங்க. எவ்வளோ காய்கள் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி எலுமிச்சை செடிகள் பொறுத்த வரைக்கும் நம்ம காய்கள் கரெக்டாக அறுவடை பண்ணல அப்படின்னா அதுவாகவே கீழே விழுந்துருங்க. பாருங்கள் 1 2 3 இந்த மாதிரி கட்டி இப்போ பச்சிங்கன்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 50 காய்களுக்கு மேலே கூட பறிக்கலாங்க இந்த எலுமிச்சை செடியில். பாருங்கள் இப்போ தான் பிஞ்சுகள் கொஞ்சம் இருக்குங்க. அதுவும் இல்லாமல் அப்படின்னா காய்களும் வச்சுருக்காங்க. பாருங்கள் காய்கள் இருக்குது தெரியுதுங்களா. இந்த மாதிரி கொத்து கொத்தாக காய்கள் இருக்கும். தேவையான காய்களும் கூட நம்ம அப்படியே அறுவடை பண்ணிக்கலாங்க. இப்போ அடுத்தது பாருங்கள், இது ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருப்போம். இது நம்ம கொடி எலுமிச்சைங்க. சரிங்களா, இதை கொடி எலுமிச்சை செடி. பார்த்திங்க அப்படின்னா காய்கள் ரொம்ப அழகாக இருக்குங்க. பார்த்திங்க அப்படின்னா காய் நல்ல பெருசாக வருங்க. இது பார்த்திங்கன்னா இது நம்ம சாதாரண லைமே, இது கொடி எலுமிச்சைங்க. காய்களே வித்தியாசமாக இருக்குது பார்க்கும்போது. அது நம்ம கிளஸ்டர் டைப்பில் தான் காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி கிளஸ்டர் டைப்பில் தான் காய்ச்சிருக்கும். ஆல்ரெடி வீடியோ ஃபஸ்ட்டு பார்ட் 1லேயே போட்டிருப்போம், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இது பார்த்திங்கன்னா தட்டைப்பயிர் செடிங்க. தட்டைப்பயிர் இருக்குன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 செடி வளர்த்தா போதுங்க, கொடியாக பறந்துட்டு இருக்குங்க. ஒன்று 2வது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதுலேருந்து வரக்கூடிய இந்த விதைகள் எடுத்து நம்ம சேகரித்து வச்சோம் அப்படின்னா அந்த சம்மர் டைமில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சுண்டல் இந்த மாதிரி தானிய உணவுகள் தயாரிக்கிறது பயன்படும். ஸோ அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நாங்கள் தட்டைப்பயிர் வச்சு வளர்த்திட்டு இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 12 மட்டும் சின்னதாக அமைச்சு கொடுத்தா போதுங்க, பாட்டுக்கு வளர்ந்துட்டு இருக்குங்க. இது பார்த்திங்க அப்படின்னா தண்ணி பைப் லைனுங்க. இந்த தண்ணி பைப் லைன் எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம தண்ணி பைப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே கீழே மண்ணில் தான் பதிச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனில் தான் விட்டுருப்போம். ஸோ அது எதுக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா எங்கே பார்த்தாலுமே நம்ம வீட்டில் செடிகள் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி செடிகள் இருக்கும்போது என்ன இருக்குன்னா வேர்கள் வந்து டிஸ்டர்ப் ஆகும். நம்ம அதை வச்சு மண்ணில் புதைச்சிருவோம். புதைச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா செடிகள் வளர்ந்ததுன்னா அந்த வேர்கள் டிஸ்டர்ப் ஆகி செடிகளில் அந்த பைப்பெல்லாம் உடஞ்சி வீணாக போயிருங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒரு இன்ச் பைப் இந்த லைன் போட்டு விட்டுருதுங்க. ஒரு 10 நிமிஷம் பார்த்திங்கன்னா எல்லா செடிக்கு போகிற மாதிரி பண்ணியாச்சுங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பைப் லைன்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாம் ஓப்பன்லேயே தான் போட்டிருப்போம். ஸோ ஓப்பன்லேயே தான் இருக்குங்க. அந்த மாதிரி பார்த்து தான் நம்ம பயன்படுத்திக்கிறதுங்க. ஸோ இதுதான் நம்ம மீன் வளர்த்துற குளங்க. இப்போ ஷேடோ இருக்குங்க. சன்லைட் வரும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் ஷேடோ இருக்குங்க. சரிங்களா, சன்லைட் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு மீன்கள்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு போடுறேன். இப்போ சூரியன் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு திசையில் உதிச்சிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தெரியலைங்க. இது மேற்கு திசையில் உதிச்சது அப்படின்னா உங்களுக்கு நல்லா பக்கவாக தெரியுங்க. நான் வரும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். அதை பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி சர்க்கரை கிழங்கு வச்சு நடவு பண்ணி விட்டேன். அதை எடுத்துக்கும். ஸோ மண் சரிவு ஏற்படாது. இந்த மாதிரி சின்னதாக ஒரு இது பண்ணியிருக்கிறேங்க. அது பார்த்திங்கன்னா அந்த குளக்கரை உரங்களில் வச்சுருக்க இந்த பூச்செடிகள் அந்த மாதிரி வச்சு வளர்த்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா அந்த ராமர்பான முல்லை சொல்லுவீங்களா, அதுதாங்க பெரிய செடியாக இருந்ததுங்க, வெட்டி எடுத்தாச்சுங்க. மறுபடியும் தலைஞ்சு வந்துட்டு இருக்குதுங்க.
இது பார்த்திங்க அப்படின்னா மாதுளை செடிங்க. இப்போ தான் சீசனுக்காக பூக்கள் எடுத்துகிட்டு இருக்குங்க. ஸோ சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பூக்கள் எடுத்து காய்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம். இது மலை நாவலுங்க. மலை நாவல் பார்த்திங்க அப்படின்னா ஊட்டியில் ஒரு டைம் போகும்போது எடுத்து கொண்டு வந்து விதைகள் கொண்டு வந்து வச்சு நடவு பண்ணி எடுத்து வச்சு தான் இது மலை நாவலுங்க. பார்த்திங்க அப்படின்னா மரம் நல்லா பெரிய மரம் ஆயிடுச்சுங்க. ஒரு 15 அடி உயரம் வளர்ந்துருக்குங்க. இதனுடைய மரத்தினோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச் அளவுக்கு நல்லா பெருசாக வளர்ந்துருச்சுங்க. பார்க்கலாம் அந்த வருஷம் எப்படி காய்கள் இருக்குது எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாங்க. இதான் மின்னல் செடிங்க. மின்னல் செடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஒரு சில பார்த்துருக்க மாட்டீங்க. இதான் பார்த்திங்க அப்படின்னா மின்னல் செடி எவ்வளோ மரமாக இருக்குது. போன டைம் வரும்போது தான் இலைகள் எல்லாமே பூச்சி அடிச்சிருந்ததுங்க. ஸோ வந்து பார்த்துங்க இதான் மின்னல் செடிங்க. பாருங்கள், இந்த தோட்டத்துக்கு உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வாசம் இருக்குதுங்க. மின்னல் செடி தாங்க இது. போன டைம் வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பூச்சிகள் நிறைய தாக்குதல் இருந்தது. இந்த இலைகள்லாம் நல்லா வளர்ந்து நல்லா செழிப்பாக இருக்குதுங்க. இது மின்னல் செடி மரம் தாங்க. இது மரமாக வளரக்கூடிய செடிகள் தான். அதனால் பெரிய மரங்கள் வளரக்கூடியதுங்க இது. பாருங்கள், பார்க்கும்போது தெரியும். இது பார்த்திங்க அப்படின்னா இட்டரி சாலைன்னு சொல்லுவீங்களா, அந்த மாதிரி தாங்க. குளங்களில் வந்து மண்ணரிப்பை தடுக்கிறதுக்கும் நம்ம இதிலே பணப்பயிர்கள் இந்த மாதிரி வச்சு தயார் பண்ணுறதுக்கு உண்டான அமைச்ச சாலை தாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா பாருங்க, முருங்கை, வேம்பு, தேக்கு, இந்த மாதிரி பணப்பயிர்கள் அந்த மாதிரி மரங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி மரங்கள்லாம் வச்சு நாங்களே வளர்த்துறதுங்க. முக்கியமான மரங்கள் வச்சோம் அப்படின்னா நமக்கு மண்ணரிப்பை தடுக்கும். ஸோ இந்த மாதிரி தேவையான டைமிங்கில் அந்த பணப்பயிர் வளர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மரக்கிழவைலாம் வச்சுருக்கோம். அது உயிர் வேலிகளுக்காக மரக்கிழவை இந்த மாதிரிலாம் வச்சு வளர்த்துட்ருக்கோம். இட்டரி சாலைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி குளக்கிற உரங்கள்லாம் அமைக்கலாம் சொல்லி பண்ணது தான். இது பார்த்திங்க அப்படின்னா அந்த சருகெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் எதுக்கு வச்சுருக்கோன்னு கேட்டிங்கன்னா நம்ம கால்நடைகளாக இருக்குது இல்லைங்களா, கோழி இந்த மாதிரி இருக்குதுங்க. ஸோ அதுங்களுக்கு வந்து உணவு தேடுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கிறதுக்காக தான் இது நம்ம அடிக்கடி வரது கிடையாது இந்த பக்கம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறது அப்படியே விட்டுறதுங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா மழைக்காலங்களில் அப்படி நேச்சுரல் ஃபெர்டிலைசர் ஆயிருங்க. எப்படி மழைக்காலங்களே மக்கி போய் வெயில் காலங்கள் ரொம்ப மக்கி போய் ஃபெர்டிலைஸ் ஆகும். அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சுத்தப்படுத்த வேணாங்க. இது கோழிகள் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து பாருங்கள், அது அவங்க வந்துட்டு போன இடம் தாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் தடம் அந்த மாதிரி முட்டை சீச்சு வச்சிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி அவங்களாம் வந்துட்டு போகும்போது எடுத்து உணவு சாப்பிட்றதுக்கு பயன்படுன்னு சொல்லிட்டு அது இயற்கையாக விட்டுறதுங்க. இயற்கையாக இருக்குங்க. நம்ம எதாவது டிஸ்டர்ப் பண்ணுறது கிடையாது. நம்ம கூட்டித்தோட சுத்தம் பண்ணி வைக்கலாம், பார்த்தா நீட்டாக இருக்கும். ஆனால் அப்படின்னா இதுலேருந்து இதை நம்பி வாழக்கூடிய உயிரினங்கள் நிறைய இருக்குது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படியே விட்டுறதுங்க. இலைத்தலை கீழே கொட்டினது அப்படின்னா அப்படியே உங்களுக்கு இயற்கையாக ஃபெர்டிலைஸ் ஆகிக்கிட்டோம். இதில் இருக்கக்கூடிய இந்த நுண்ணுயிர் பிடிச்சு சாப்பிட்றதுக்கு இந்த இதெல்லாம் வருங்க. நம்ம கோழிகள்லாம் இருக்கு இல்லைங்களா வரும். ஸோ அதை சாப்பிட்டு போயிருங்க. இப்போ அடுத்தது பாருங்கள், இது நெல்லி மரம் பார்த்தீங்களா, தெரியுங்களா, நெல்லி மரம் காய்ச்சிட்டு இருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா தேக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த தேக்கு மரம் தாங்க. இப்போ உங்களுக்கு வெயில் ஷேடோ பயங்கரமாக இருக்கனால உங்களுக்கு தெரியல சரியா, பாருங்கள் தெரியுதுங்களா, இது தேக்கு மரம். இது போன டைம் வரும்போது தான் ப்ரூன் பண்ணிவிட்டு இருந்தேங்க. மரம் கொஞ்சம் பெண்டாக இருந்தது. ஸோ அந்த டைம் வரும்போது தான் நான் ப்ரூன் பண்ணிவிட்டு இருக்கிறேன். தெரியுதுங்களா, இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 15 அடி உயரம் வந்துருச்சுங்க. நெல்லி மரம், மாமரம், அப்புறம் வேம்பு, அப்புறம் அந்த பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிம்பர் வுட் ட்ரீ எல்லாமே அந்த லைனில் வச்சுருக்கோம். பாருங்கள் தெரியும் உங்களுக்கு. இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அங்கே பாருங்கள், அந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம வேம்பு தான் வச்சுருக்கோம். அந்த லைன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தேக்கு தான் வச்சுருக்கோம். பாருங்கள், தேக்கு மரம் தெரியுதுங்களா உங்களுக்கு, சன்லைட் தெரியுதுனால உங்களுக்கு தெரியல சரியா. பாருங்கள், ஃபுல்லாக தேங்கு தான் வச்சுருக்கோம். இது பார்த்திங்க அப்படின்னா இந்த உயிர் வேலிகளுக்காக மின்னற்கீரை இந்த மாதிரி செடிகள் வச்சு நாங்கள் வளர்த்திட்ருக்கோம். ஸோ நல்லா செழிப்பாக இருக்கும். வேர்களுக்கு எந்த பாதிப்பும் வராது, நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்காக அந்த மாதிரி வச்சு நாங்கள் வளர்த்திட்ருக்கோம். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா பண்ணைக்குட்டை சரிங்களா. அந்த பண்ணைக்குட்டை நம்ம இடதுபுறம் அந்த மாதிரி வச்சு வளர்த்திட்டு இருக்கிற செடிகள் தான் எல்லாமே. பாருங்கள் எவ்வளோ நேச்சராக இருக்குது பார்த்தீங்களா. ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குதுங்க. இதை போகிறது பார்த்திங்க அப்படின்னா சும்மா நாமளே உருவாக்கினதாக இயற்கையாகவே பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நடந்து போகும்போது அப்படியே ஒரு ஃபாரஸ்ட் நடந்து போகிற ஒரு ஃபீலிங் வருது. ஸோ இந்த மாதிரி இயற்கையாக உருவாக்கணும்னு சொல்லி தான் நம்ம ஆசைப்பட்டோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம செயல்பட்டுருக்கிறோம். சரிங்களா. பாருங்கள், ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய்ட்டு வந்த மாதிரி இருக்குதுங்க. இந்த லைனில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக லைனுக்கு ஒரு 100 மீட்டருக்கு லென்த்துக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்குங்க. அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா தண்ணீர் தான் பிடிச்சிட்டு இருக்குங்க. காலையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 to 8 அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அப்போவே தண்ணி தான் பிடிச்சிருவாங்க. ஸோ மோட்டர் பார்த்திங்க அப்படின்னா தண்ணீர் தேவையில்லைங்க. பெரிய மரம் தான் பக்கத்தில் குளம் இருக்குது. இருந்தாலும் பக்கத்தில் அந்த நுண்ணுயிர்கள் உருவாகிறதுக்கு உண்டான அந்த ஈரப்பதம் வேணும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா ஒன்றாச்சும் மோட்டரை வச்சு தண்ணீர் பிடிப்பாங்க. அப்படியே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வளர்ப்பு ஜீவன்களான பாருங்கள் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே பார்த்திங்க அப்படின்னா நம்ம தோட்டத்தில் இருந்து உணவு பார்த்திங்களா. இப்போ தண்ணி பிடிச்சோன்னே பார்த்திங்கன்னா இதை நம்பி எத்தனை ஜீவராசிகள் வருது பாருங்கள். உங்களுக்கு தெரியும். பாருங்கள் நம்ம வீட்டில் வளர்க்குற அந்த கோழிகள் பாருங்கள் 1 2 3 கண்ணு கடிச்சு வரைக்கும் இந்த பக்கம் மேய்ஞ்சிட்ருக்குங்க. பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இயற்கையாகவே உணவை தேடி எடுத்து வளருதுங்க. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி நம்ம தோட்டத்தில் மேய விட்டு வளர்க்குற கோழிகள் இருந்து அப்படின்னா நம்ம சொல்லாமலே வாங்கிட்டு போயிருவாங்க. பாருங்கள் இதெல்லாம் இப்போ தான் வேற பிடிச்சி விட்டுருக்குங்க. என்ன பார்த்திங்க அப்படின்னா அதுக்குள்ளேயே வந்து நிறைய பேர் கேட்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரி இயற்கையாகவே நம்ம பண்ணையில் வளர்கிற கொடியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே இயற்கையாகவே உணவுப் பொருள் எடுத்துகிட்டு வளரக்கூடியதுங்க. ஏங்க நேச்சர், அதாவது நாட்டுக்கோழி அப்படின்னா நம்ம தோட்டத்திலேருந்து அப்படியே இயற்கையாகவே சாப்பிட்டு வளரக்கூடிய மாதிரி கோழி இனங்கள் தாங்க. இதெல்லாம் இதான் பார்த்திங்கன்னா நடுத்தர விடைங்க. சிறுவடையும் இருக்குதுங்க பார்த்திங்களா. இதான் சிறுவடை. பாருங்கள் சொல்லணும் கோழின்னு சொல்லணும் வராது விடைங்க. அது பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நேச்சராகவே அப்படியே ஃபீட் இருக்குங்க. தோட்டத்திலேயே சாப்பிட்டு வந்துக்குங்க. இங்கே ஒருத்தங்க இருக்காங்க, அங்கே ஒருத்தங்க இருக்காங்க. இது கூப்பிட்டு பார்க்க
என்ன சுரக்கமா அது? வந்து நண்டுப்புள்ளி காய். அப்படின்னா எப்படி இருக்கு காய்? ஆள் சுரைக்காயா? இது எங்கே இது என்ன இது எப்போ நடவு பண்ணது? சரி. இப்போ எத்தனை காய் காய்ச்சிருக்கு இது வரைக்கும்? 25 காய்க்கு மேலே காய்ச்சிருச்சா? காயில் எப்படி இருக்கு? நல்லா சாப்பாடு நல்லா இருக்குமா? பச்சை நண்டு புள்ளி காயின்னு பேர் அதுக்கு? நண்டு புள்ளி சுரக்காயா? ஓ, பால் சுரைன்னு சொல்லுவாங்க. எத்தனை காய் காய்க்கும்? இந்த பண்ணைக்குட்டை ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நம்ம மீன் வளர்த்துற குளமும் இதுதான். ஸோ இதனுடைய வீடியோ வந்து நாங்கள் கிளாரிட்டியாக எடுத்து போடுறோங்க. சரிங்களா? தேங்க் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சேவ் அக்ரிகல்ச்சர். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அடுத்த சீசன் வரும்போது உங்களுக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். சேவ் அக்ரிகல்ச்சர். தேங்க்யூ.